Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாலசுப்ரமணி. தீபாவளி நெருங்கி இருக்கக்கூடிய வேளையில் திருப்பூரை பொறுத்தவரை ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் எவ்வாறாக இருக்கின்றது? அங்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கின்றன? நிச்சயமாக பிரீதா, அதாவது பின்னலாடை நகரான திருப்பூரில் பார்த்தோமேயானால் சுமார் பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் என 20,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் என 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நேற்றே 95% நிறுவனங்களில் போனஸ் வழங்கப்பட்டு இன்று முதல் 9 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை முதலே தங்களது சொந்த ஊருக்கு கிளம்ப தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை கோவையிலிருந்து திருப்பூர் வழியாக சென்னை வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலில் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவிலான கூட்டங்கள் காணப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்லும் ஆர்வத்தில் ஆபத்து என்றும் பாராமல் படிக்கட்டில் நின்று பயணம் செய்தனர். கை குழந்தையுடன் மற்றும் வயதானவர்கள், பெண்கள் என பலரும் படிக்கட்டில் நின்று தங்களது பயணத்தை மேற்கொண்டனர். இது போன்ற பண்டிகை காலங்களில் கூடுதல் சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்துள்ளனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக சுமார் திருப்பூர் மார்க்கமாக 12 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த ரயில்களின் கால நேரமானது தொழிலாளர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் அதை காலதாமதத்துக்கு ஏற்ற மாதிரி தொழிலாளர்கள் வருகைக்கு ஏற்ற மாதிரி அதை சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று அதே போன்று திருப்பூரில் மத்திய ரயில்வே காவல்துறையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் ஒலிபெருக்கி மூலமாகவும் மற்றும் ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் 3 மொழிகளிலும் விழிப்புணர்வு மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் பொதுமக்கள் அவர்கள் ஊருக்கு செல்வதை ஆர்வம் காட்டி ஓடும் ரயிலில் ஏறுவது, தண்டவாளத்தின் மறுபக்கம் நின்று ஏறுவது போன்ற ஆபத்தான முறையிலேயே பயணிகள் கடைபிடிக்கின்றனர். இன்று காலை சென்ற சென்னை இன்டர்சிட்டி ரயிலில் பல வடமாநில தொழிலாளர்கள் அந்த ரயிலில் ஏறியுள்ளனர். சென்னையிலிருந்து கூடுதலான ரயில் இயக்கப்படுவதால் இங்கிருந்து சென்னை சென்று சென்னையிலிருந்து அவர்களது சொந்த ஊருக்கு செல்வதற்காகவும் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த இன்டர்சிட்டி ரயிலானது பொம்முடி, சாமல்பட்டு, அரக்கோணம், காட்பாடி, வேலூர் வழியாக செல்வதால் அந்தந்த பகுதி மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி தங்களது சொந்த ஊருக்கு சென்று வருகின்றனர். பிரீதா, நன்றி பாலசுப்ரமணி, கள நிலவரங்களை வழங்கியமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.